ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் வந்து குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா மேல வச்சிருக்காரு. குடும்பத்துக்குள்ளே புகுந்து அந்த பெண்ணை ஏமாற்றி கரெக்டாக இவ்வளோ பணம் அவங்ககிட்ட இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான தொழில் இருக்குது, உள்ளே பூந்தா இந்த குடும்பத்தை ஆட்டையை போட்டுடலாம். விஜய்க்கு வந்து ஆபத்து தான் ஆதவர்ஜுனா அப்படின்னு விஜய் புரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் அந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்தால் ஏன் கட்சியாக இருக்கிறார்? ஆதவர்ஜுனால விஜய் அழிய போகிறாப்புலையா, விஜய்னால ஆதவர்ஜுனாப்புல இல்லை ரெண்டு பேரும் வீணாக போக போகிறாங்களா 2026 அப்படின்றது 2026 எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ஆதவர்ஜுனா ஒரே பல்ட்டி ஆயிடுச்சு. கரூர் மோசமான ஊரு, அங்க ரவுடி பையன் செந்தில் பாலாஜி இருக்கான், உணர்ச்சி வசப்பட்டு 6 மாசம் யார் ரவுடின்னு பார்க்கலாம் அப்படின்லாம் அவர் பேசினார் ஆதவர்ஜுனா. அவன் ஒரு மெண்டல் பையன்மா, சைக்கோ அண்ணா அம்மாவாசை, அவனை போய் ஒரு ஆள்னு இல்ல பேசி எதையுமே கண்டிக்கலையே மேடையில் இருந்த விஜய். அது புரிஞ்சா தானே கண்டிக்க, அது தொம்மையாக உட்காந்துருக்க முடியும். தந்தை மகனை பிரித்து அண்ணன் தங்கச்சியை பிரித்து காசுக்காக இந்த ஆதவர்ஜுனா தன்னுடைய தங்கை பாகிஸ்தானு காஷ்மீர் அது துப்பாக்கி சூடு இதெல்லாம் விஜய்க்கு எப்படி தெரியும்னா விஜயகாந்த் படத்தை பார்த்து தான் அவங்களாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கணக்கு. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். 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 நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் வந்து ஒரு ப்ரைம் டைம் நியூஸ் சேனல்ஸ் 2 சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் 2லையுமே கிட்டத்தட்ட ஒரே கருத்துக்களை தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மிகப்பெரும் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு. விஜய் பாவம், விஜய் யாராவது காப்பாற்றுங்க, அந்த மாதிரி அவருடைய பேட்டி வந்து இருக்குது. வரலாற்று இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த இவருடைய அந்த குற்ற பதிவேடே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா மேலே வச்சுருக்காரு. நீங்கள் அந்த பேட்டி பார்த்தீங்களா? இல்லை, இந்த பேட்டியை பார்க்கல, சொன்னாங்க. அதில் ப்ரைம் பாயிண்ட் என்னன்னா ஆதவர்ஜுனா எவ்வளோ பெரிய கிரிமினல்ன்றதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அவங்க குடும்பத்துலேருந்தே அங்கேருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒய்ஃபோடைய அண்ணன். ஏன்னா அவருக்கு தான் உண்மை தெரியும் அந்த குடும்பத்தில் எப்படி புகுந்து ஆட்டையை போட்டது. ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாமத்தா சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு அமாவாசை. இதையும் அவர் சொல்லியிருக்காரு சார். அமாவாசை அமாவாசைன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? பரவாயில்லையே. அவர் கரெக்டாக அவர் வந்து அமாவாசை வந்து அந்த காலத்தில் அவர் வந்து டைரக்டர் வந்து இவ்வளோ யோசிச்சிருக்காரு. இப்படி ஒரு கேரக்டர் வாழ முடியுமா இந்த உலகத்துல எல்லாம் நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கும்போது நாங்கள் இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் எங்கள் லைஃப்குள்ளேயே வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சபாஸ். அதுதான் உண்மை. தான் நீங்கள் ரியல் அமாவாசையை நீங்கள் நிறையா பார்க்கலாம். மத்தியில் ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா, ஆட்சியில் ஒருத்தர் இருக்கார், முக்கியமான ஆள். நீங்கள் நினைக்கிறவர் கிடையாது. நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் அதுக்கப்புறம் மத்தியிலே வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் பாட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டு மைக்கு பிடிச்சிட்டார். அந்த கேரக்டர் ஒன்று இருக்குது. இப்படி அமாவாசைகள் தேசிய அளவில் பாலிடிக்ஸில் இருக்காங்க, ஸ்டேட் பாலிடிக்ஸில் இருக்காங்க. அதில் வந்து இப்போ சமீபத்திய லேட்டஸ்ட் கட்சியோடைய அமாவாசை யாருன்னா ஆதவ் தான். ஏன்னா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்த ஒரு ஆளுமா. ஆனால் அதெல்லாம் திறமை வேணும். ஆமாம் சார், நானும் தான். நீங்களாம் வந்து பேட்டி எடுக்கிறீங்க, நான் பேட்டி எடுக்கிறேன், நீங்கள் என்ன உங்களோட ஒரு 500 கூட நான் சம்பாதிப்பேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்னையை பார்த்து பணக்காரன்றீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சைக்கிளில் போயிட்டு இன்றைக்கி வந்து ரோல்ஸ் ராய்ஸில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். யாரை தூக்குனா எங்கே டார்கெட் போட்டால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவி பெண்ணை, யார், அந்த மார்ட்டினுடைய மகள், அவங்க அந்த வயசில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உமன். இவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்க அவங்க டார்கெட் போடுறாப்புல போட்டு அழகாக ஜிம்மு அவங்க வராங்கன்னு ஒரு ஜிம்மை உருவாக்கி அதில் போய் அவங்கள கவர் பண்ணி கையில் காலில் விழுந்து சரி பார்க்க அமாவாசைகளை வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்க முடியாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அவங்க முடிஞ்சு சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தை இருக்குது, ரைட், ஓகே. அவர் அதுமே ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணன் எல்லா வீட்லேயும் அண்ணன் பொம்பளைங்க பண்ணுற பல இதில் அப்படிதாம்மா அண்ணன் தம்பியா பிறகு தங்கச்சி லவ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து எதுவுமே விசாரிக்காமல் நாங்கள் பெரிய தப்பு பண்ணோம். அதை தான் சொல்கிறேன், புரியுதா? அண்ணன்களுடைய பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மாவே விடாது பெண்களை. அண்ணனாக இருக்கவன் தங்கச்சியை காப்பாற்றி அதை நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறதுன்றதே ஒரு பெரிய அது ஒரு சாபக்கேடு மாதிரி. அதே மாதிரி தம்பிகள் அக்கா இப்படி இப்போ கல்யாணம் பண்ணிடுச்சே, ஒரு அமாவாசைன்னு நல்லா தெரியும் இவங்களுக்கு, வம்பா போய் வலையில் விழுகும். என்ன பண்ணுறது, சனியை போய் தொலைதுன்னு விட்டால் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து கண்ணை காய்ச்சி தெருவில் நீ. இந்த மாதிரி பல குடும்பங்கள் இல்லை, குடும்பத்திலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் குடும்பத்திலே வந்தார், டோட்டல் பிஸ்னஸே டேக் ஓவர் பண்ண பார்த்தாரு. நானும் எங்கள் அப்பாவும் கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கம் விலகி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்துச்சு. குடும்பத்துக்குள்ளே புகுந்து
அந்த பெண்ணை ஏமாற்றி அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனு, பர்மாவிலேருந்து வந்து அங்கே போய் இங்கே போய் நார்த் ஈஸ்ட்டில் சம்பாரித்து வச்சுருந்த காசை கரெக்டாக இவ்வளோ பணம் அவங்ககிட்ட இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான தொழில் இருக்குது, உள்ளே பூந்தா இந்த குடும்பத்தை ஆட்டையை போட்டுடலான்னு சொல்லி, இதை எதுக்காக நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இது நமக்கு முன்னாடியே தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஹூ இஸ் ஆதவர்ஜுனான்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் சும்மா டேமேஜ் இல்லாமல் மேலே போய், ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஆனால் மார்ட்டின் அண்ணன் ஒரு நல்ல மனிதர், பலருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். சரி, அவங்கள போய் நம்ம அது குடும்ப விவகாரம், அவங்க சொல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கி அவரோட பையன் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது நிச்சயமாக நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா அவங்க குடும்பத்திலேருந்தே வந்து சொல்லும்போது, அப்போ ஆதவர்ஜுனாவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அமாவாசைன்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒத்துக்கணும்ல, இன்றைக்கி தானே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் மாப்பிள்ளை, அமாவாசையாக இருந்தாலும் மாப்பிள்ளைன்னு சொல்லி விட்டுடலாம்ல, ஏன் சொல்கிறாங்கும்போது அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே புகுந்து தந்தை மகனை பிரித்து, அண்ணன் தங்கச்சியை பிரித்து, காசுக்காக இந்த ஆதவர்ஜுனா தன்னுடைய தங்கை புருஷனை கொண்டு போய், இதில் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுறேன், தன்னுடைய தங்கை புருஷனை கொண்டு போய் கம்பெனி டைரக்டர் ஆக்கி அவங்க கம்பெனியை ஆட்டையை போட்டு அந்த கம்பெனி லாஸ் பண்ணி, ஒரு ஸ்டீல் கம்பெனியை டோட்டலாக ஊற்றி மூடி, ஒரு மில்லை ஊற்றி மூடி, அதுக்கப்புறம் சொத்தை பிரித்து மகளை வச்சு ஏமாற்றி சொத்தை பிரிச்சுட்டு வந்த ஒரு ஆள் தான் இந்த ஆதவர்ஜுனா. அவ்வளோ பெரிய டுபாக்கூர். இப்போ வந்து திமுக, இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஏற்கனவே, திமுகவை வந்து திமுகவில் சரி பெரிய மனிதனோட மருமகன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. சரி தம்பி வராரு போகிறாரு அப்படின்னு, ஒரு பிளேயராக இருக்கார், அவர் விளையாட்டு வீரராக இருக்கார் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. அப்போ அந்த காசை வச்சு திமுகவுக்குள்ளே போய் மருமகனுக்கும் மகன் சண்டை இழுத்து விட்டு, முதலமைச்சர்லாம் ரொம்ப மதிப்பாக, தம்பி நல்லா இருக்கார், சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணாலும் கடைசியில் அந்த குடும்பத்துக்கும் அந்த முதலமைச்சர் குடும்பத்துக்குமே துரோகம் பண்ணிவிட்டு பதவி வேறு எதிர்பார்க்குறாங்க. எம்பி கொடுப்பாங்க, மினிஸ்டர் கொடுப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ புஸ்தக கண்காட்சியில் போய் 4 புக்கை வாங்கிட்டு இதுதான் அம்பேத்கர் பெரியார்னு ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த லூசு கம்நாட்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அந்த அரை லூசு வந்து கொடுத்து பதவி கொடுத்து வச்சுருக்கு. எதுக்குன்னா காசுக்கு. அதுவும் கழட்டி விட்டுரும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த பார்ட்டி ஓடிடும் ஒரு பக்கம், அந்த பார்ட்டியும் கழட்டி விட்டுரும். தோத்துட்டா அதுக்கப்புறம் வீட்டு கேட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் போயிட்டுருக்கு. விரைவில் கழட்டி விட்டுருவாங்க. தாவேக்காவுடைய இந்த சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து அவர் பேசும்போது திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே தாவேக்காவுக்கு ஆபத்தானது தான் ஆதவர்ஜுனா பேசினது. அது வந்து விஜய்க்கு புரியுதா என்னன்னு தெரியல. விஜய்க்கு வந்து ஆபத்து தான் ஆதவர்ஜுனா அப்படின்னு. விஜய் புரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் அந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்தால் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கே அந்த கேள்வி வரும், எல்லாருக்குமே அந்த கேள்வி வரும். ஏன்னா நம்ம ஒரு லூசு கூவையாக இருக்கிறதுனால தான் இதை கட்சி ஆரம்பித்து ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஆதவர்ஜுனால விஜய் அழிய போகிறாப்புலையா, விஜய்னால ஆதவர்ஜுனாப்புல, இல்லை 2 பேரும் வீணாக போக போகிறாங்களா 2026 அப்படின்றது. 2026 எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ஆதவர்ஜுனா ஒரே பல்ட்டியாக அடித்து எங்கிட்ட ஓடி போயிடுவான் தோத்தோன்னே. அப்பையும் நான் சொல்கிறேன், கூட இருக்க போகிறது புஷி ஆனந்த் மட்டும்தான். அந்த இதில் கடலோர கவிதைகள் படத்தில் சத்யராஜ் வந்து ரேகாவை விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க. படிப்பறிவு இல்லாமல் இருக்கும், அது படித்த டீச்சர்னால ஒரு கிரேஸில் லவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரேகா விட்டுட்டு போயிடும். அத்தை மக வந்து ரஞ்சினி கூடயே இருக்கும் கடைசி வரைக்கும். மாமா மாமா மாமான்னு சொல்லி கஷ்டப்பட்டு பல இடத்துல செருப்படி வாங்கி ரவுடியாக இருந்து இருப்பாப்புல. அப்படி இருந்தாலும் அத்தை மகன்ற பேரில் சரி மாமா நம்ம தான் காப்பாற்றணும்னு கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் யார் 2026 விஜய் மரண தோல்வி அடைஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அன்னைக்கு வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா புஷி ஆனந்த் மட்டும்தான். மீதி எல்லாம் ஓடிடுவாங்க. அந்த இதில் இன்கம் டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸு, ரயில்வேஸு, போர்ட்டு, இதுலேருந்து வந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆதவர்ஜுனா எங்கே இருக்கானே தெரியாது. ஆனால் விஜய் கூட இருக்க ஒரே ஆள் வந்து இந்த ரஞ்சினி கேரக்டர் புஷி ஆனந்த் தான். கடலோர கடல் இருக்கா பக்கத்தில் ஈஸியாரில், கடல் ஓரம் ஒரு கவிதை. இந்த கவிதையை பார்த்துருக்கிறது புஷி ஆனந்த் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ தான் வந்து விஜய் கூப்பிடுவார்ல, வா புஷி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. போட்டு அதோட ஊற்றி முடிவாங்க. திருப்பி நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணலாம் புஷி, பாண்டிச்சேரியில் எங்கே இடம் இருக்குன்னு பாருங்கள், பார்த்துக்கலாம். நீங்கள் பாண்டிச்சேரி அரசியலை தொடருங்க, அதை எதாவது பார்த்துங்கன்னு கடைசியில் புஷி மட்டும்தான் கூட இருப்பாங்க. இல்லை, இப்போ இந்த இதில் பேசும்போது ஜென்ரலாக இந்த நிகழ்ச்சி பேசுகிறாங்க, ஒரு அரசியல் கட்சி இப்போ தலைவர் முதலமைச்சர் பேசுகிறாரு, இல்லை எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு அப்படின்னா தலைவருடைய ஸ்பீச்சு தான் வந்து மிக பெரும் பேசுபொருளாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் அடுத்த கட்டம் தான், அவங்களுடைய ஸ்பீச்லாம் அந்த அளவுக்கு முதல்வருடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுடைய. ஆனால்
இந்த நிகழ்ச்சியிலும் சரி, கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 தாவேகா நிகழ்ச்சிகள்லயும் சரி, ஆதவர்ஜுனாவுடைய ஸ்பீச் தான் விவாதமா இருக்கு. பிரச்சனைகள இதை கிளப்பி விட இருக்கு. யார் ஸ்பீச் அதிகமாக இருக்கணுன்றீங்க? தலைவர் ஸ்பீச். விஜய் தலைவனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் தலைவன் ஸ்பீச் அதிகமாக இருக்கு. விஜய் ஒரு தலைவனே கிடையாதுமா. இல்ல சார், தலைவனாக இருந்தால் தானம்மா பேசிக்கா ஒரு சின்ன தலைவன் விஷயம் தானே இது. தெரிஞ்சா தானம்மா பேச முடியும். இப்போ நீங்கள் நானும் போய் இந்த போகிற வழியில் கம்பியில் நடக்கிறத வேடிக்கை பார்க்கலாம். உங்களே என்னையும் கம்பியில் நடனா இப்படி நடக்க முடியுமா? அந்த மாதிரி தான் தலைவனாக இருக்கணும். இல்ல, அதுல ஒரு தலைவனாக பிரச்சனையும் இப்ப கிளம்பியிருக்கே சார். கரூர் மோசமான ஊரு, அங்க ரவுடி பையன் செந்தில் பாலாஜி இருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு 6 மாசம் யார் ரவுடின்னு பார்க்கலாம் அப்படின்லாம் அவர் பேசினாரு ஆதவர்ஜுனா. அவன் ஒரு மெண்டல் பையன்மா, சைக்கோ. அண்ணா அம்மாவாசை அவனை போய் ஒரு ஆள்னு இல்ல, பேசி எதையுமே கண்டிக்கலையே மேடையில யார்? இருந்த விஜய். அது புரிஞ்சா தானே கண்டிங்க. அது தொம்மையாக உட்காந்துருக்கு அப்படியே பார்த்துட்டு என்ன பேசுகிறான்னே தெரியாது. நம்மளை கொண்டு குழியில் தள்ளுறதுக்கு தான் பேசுகிறான்றது தெரிஞ்சா தானே பேச முடியும். அவர் மச்சானுக்கு தெரிஞ்சிருக்கு. மச்சான் மனுஷன் தெரியுது. அந்த ஸ்பீச் அவர் சொல்றாரு அந்த அதை பேட்டியில. தான்மா மச்சான் ஒரு மனிதன் அதனால் புரிஞ்சிருக்கு, அறிவுள்ள மனிதனுக்கு புரிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு தற்கொலை, அதுக்கு என்ன புரியும்? இன்னொரு விஷயமும் அதில் ஓப்பன் பண்ணியிருக்காரு சார். தாவேக்கால இங்கிருந்து அதாவது செட்டில்மெண்ட்டாக வாங்கிட்டு போன பணத்தை எல்லாம் வந்து இப்போ தாவேக்காவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் கொடுத்துருக்காரு. அப்போது நீங்கள் பல பேட்டியில் சொல்லியிருக்கீங்க ஆதவர்ஜுனாவை முழுக்க ₹1 விஜய் எடுக்க மாட்டார், முழுக்க ஆதவர்ஜுனா தான் எல்லா செலவும், அதனால் கட்டுப்பாடில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது உறுதியாயிருக்கு. அதான் அவங்க குடும்பத்துலேயும் சொன்னால் தான் நம்புவீங்க. நீங்கள் இப்போ சொல்லிட்டாங்கல்ல, அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த காசை தெருவில் போய் நின்று அங்கே போய் திருப்பி அவர் பொண்ணை தெருவில் விட போகிறான். அவர் அதெல்லாம் சேஃப்டி பண்ணியிருப்பார், பொண்ணுக்கு தனியாக ரெடி பண்ணியிருப்பார். இருந்தாலும் இப்படி ஒரு மருமகனா அப்படின்ட்டு அவர் எல்லாம் மன நொந்து தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அவர் குடும்பத்திலேயே ஒன்றாத்தையும் உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆகி விட்டு. கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் வந்து பாஜகவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. டெல்லியில் செங்கோட்டை அருகில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் வந்து தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் கூட ஆகலை. ஜம்மு காஷ்மீர், ஆப்ரேஷன் சிந்தூர் இதெல்லாம் நடந்து இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெறும் அதாவது அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ஆழ்ந்த இரங்கல்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு டீப் கண்டோலன்ஸ்ன்னு சொல்லி அதையும் இங்கிலீஷில் ஒரு 4 வரி மட்டும்தான் போட்டிருக்காரு. ஒரு கண்டனத்தையோ இல்லை இந்த சம்பவம் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கியிருக்குன்னு எதுவுமே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சா தானே. வீட்டில் படுத்து கிடக்கவனுக்கு என்னமா தெரியும்? போய் சொல்லியிருப்பாங்க, என்ன டயர் வெடிச்சிச்சா அப்படின்பாங்க. கார் டயர் வெடிச்சிச்சின்னு எவனா சொல்லியிருப்பான். அப்படியே அப்போ அதில் 8 பேர் செத்துட்டாங்களா? சரி வா, இது போட்டு விட்டுருப்பா ஒன்று. இல்லை சார், வழக்கம் போல பாஜகவை திட்ட கூட வேணாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, அது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா அதை இருக்கு, பற்றி அதை கூட தெரிஞ்சு இல்லையே அதெல்லாம் சார். தெரிஞ்சா தானம்மா. அப்புறம் என்ன சார் கொள்கை எதிரின்னு சொல்றதுல என்ன? யார் சொன்னா கொள்கை எதிரி? விஜய் சொன்னாரு. விஜய் சொன்னால் விஜய்கிட்ட போய் கேளுங்க, ஏன்டே ஏன் கேட்குறீங்க? கொள்கை எதிரின்னு அவர் இல்ல, இதன் மூலியமா விஜயனுடைய ஆதரவாளர்களுக்கும் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்ப கூட பாஜக அவங்களுக்கு டெல்லி எங்கே இருக்குன்னே தெரியாதுமா. தற்குறிகளுக்கு போய் நீங்கள் போய் டெல்லி தலைநகரமா எங்கே அவன்லாம் சென்னையில் இருக்கவன் திருச்சியை தாண்டி போயிருக்க மாட்டான். இதான் பைக்கில் போகிற மாநாடுன்னு நினச்சிங்களா? திருச்சியில் விஜய் வராரு நீங்கள் வந்து பைக்கில் போகிறதுக்கு. டெல்லின்னா அவங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாதுமா. அங்கே என்ன நடக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, என்ன எப்படி இருக்குது அந்த ஊர், எது இலவும் தெரியாது எட்டு தெரியாது. அவங்ககிட்ட போய் நீங்கள் டெல்லி பாம்பு பிளாஸ்ட்ன்னு இருக்கீங்க. அவன் விஜயகாந்த் படத்தில் தான் பாகிஸ்தானை பார்த்துருப்பாங்க. விஜயே வந்து விஜயகாந்த் படத்தில் தான் பாகிஸ்தானை பார்த்துருக்காங்க. பாகிஸ்தானு, காஷ்மீர், அது துப்பாக்கி சூடு இதெல்லாம் விஜய்க்கு எப்படி தெரியும்னா விஜயகாந்த் படத்தை பார்த்து தான் தெரியும். ஆனால் அவங்களாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் பற்றி ஒரு கணக்கில் நீங்கள் எடுக்கிறதுன்றது தப்பு. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா 2 பேட்டியை கொடுத்துருக்காரு. என்ன அந்த சைட்லேருந்து என்ன பதில் வருதுன்னு பார்த்துட்டு மீண்டும் பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.